பாம்பாட்டி அந்தோனியார் சேர்ச்சர் சொல்லி இந்த முழங்காவில் சந்தி கிட்ட சிப்பியாறு என்ற இடத்துல இருக்கு. சங்கிலி எடுத்துட்டா பிடிச்சிட்டாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பாட்டி அந்தோனியார் சேர்ச்சர் சொல்லி இந்த முழங்காவில் சந்தி கிட்ட சிப்பியாறு என்ற இடத்துல இருக்கு. அந்த சேர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நார்மலாகவே ஸ்பெஷல் தான். அதுவும் மாசத்துல முதலாவது செவ்வாய்னா சிறப்பு பூசை எல்லாம் நடக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 7 இந்த மாசத்துக்கான முதலாவது செவ்வாய்க்கிழமை. அப்போ அதால நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம்ட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் ஏன் அந்த பாம்பாட்டி அந்தோனியார் சேர்ச்சிட்டு அழைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தின காலத்துல இந்த கோயிலுக்கு இந்த சேர்ச்சுக்கு போய் கொண்டிருந்த பக்தர்கள் இருக்கீங்கன்னு தானே, அவையே இந்த யானைகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு நாகபாம்பு என்ன செஞ்சேன்னு சொன்னா தான் வழிகாட்டி ஆக்களை கூட்டி கொண்டு போனதா அந்த சேர்ச்சுக்கு. அப்ப அந்த யானை இருக்கிற பக்கமா போய் ஆக்களை அம்பிடாம சரியான வழியில மக்களை கொண்டு போய் அந்த சேர்ச்சில் சேர்த்து அதுல இருந்து பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் சேர்ச்சுன்னு அந்த இடம் அழைக்கப்பட்டது. அது இப்ப போக போக காலத்துல மறைவி பாம்பாட்டி அந்தோனியார் சேர்ச்சுன்னு அழைக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். விடிய காத்தால 4 மணிக்கு ஒழிக்கிட்டு நாங்கள் வீட்டை இருந்து நிறைய பேர் நாங்கள் போயக்குள்ளேயே நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய வாகனங்கள், பஸ்ஸுகள், பைக்குகள்ல போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சில பேர் கார்ல போய் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இங்க முழங்காவில் பிள்ளையார் கோயில் அடியில நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்பேக்கலான்னு ஒரு தகவல் வந்து என்னன்னு சொன்னா, அதுல முழங்காவில் முதல்ல ஒரு பாலம் இருக்கு தானே, அப்ப வந்து கொண்டு இருந்த ஒரு ஆள் வந்து அந்த வானத்தோட அடிப்படையில அந்த பாலத்துல அடிபட்டுட்டாரு என்ன மாதிரி சொல்லுவேன் அந்த கார்ல வரையக்குள்ள. இப்ப போற வழியில முழங்காவில் பிள்ளையார் கோயில் அடியில நிப்பாட்டினாங்க முன்னுக்கு சாப்பிட்டுட்டு போறதுக்கு. இப்ப இந்த முழங்காவில் பிள்ளையார் கோயில்ல இப்ப திருவிழா நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்க இந்த கோயில்ல என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கோயில் கிணறு இருக்கு தானே, அந்த கோயில் கிணறு வந்து இடி விழுந்து தானா தோன்றின ஒரு கிணறு. அதுக்கு பிறகு பிறகு நார்மல் கிணறு மாதிரி கட்டி வச்சிருக்கணும். அது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கிணறு. ஆரம்பத்துல இது வந்து தோன்றினது இந்த இடி இடிச்சுத்தான். அதுக்கு பிறகு அதுக்கு மேல இந்த கட்டுகள் கட்டினவே. இத பாத்தீங்கன்னா ஆக்கள் நடந்தும் போய் கொண்டிருக்கிறேன். அதுல அங்கால எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் ஆக்கள். இப்ப எங்கட டிரைவர் அண்ணன் கொஞ்சம் விஷயங்கள் சொன்னவர் என்னன்னா, அந்த பக்தர்கள் போனது அதுல ஒரு அம்மாவும் பிள்ளையும் அந்த யானை இருக்கிற பக்கமா போனவன். அப்ப எங்களை அந்த பாம்பு வந்து மறிச்சு அவைய அந்த பக்கம் போக விடாம அதுக்கு பிறகு சரியான ரூட்ல அவைய கூட்டி கொண்டே சேர்ச்சில சேர்த்துருக்கு. இல்லைன்னு சொன்னா அவைய 2 பேரும் போய் அந்த யானைகிட்ட அம்பிட்டு இருப்பின. ஆடி செவ்வாய் அப்ப நார்மலா வர்ற மாசத்துல முதலாவது செவ்வாயை விட ஆடி செவ்வாய் இன்னும் கொஞ்சம் சிறப்புன்றதால இன்றைக்கு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறோம். அங்கால டிராபிக் காட்ட பாருங்க. அதான் நாங்க விடிய 4 மணிக்கு வலிக்கிட்டு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்டா. அவே எத்தனை மணிக்கு வந்திருப்பினோம் யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு நடந்து போகணும். உள்ளுக்கு கிரௌட் இல்லாதனாலனா வாகனம் போகலாம். அதே கிரௌடா இருக்குன்னு சொன்னா நாங்க வாகனத்துல போகலாது. முதல்ல போய் இதுல கும்பிட்டுட்டு சாமியா இங்க இருந்தா அந்த கோயிலுக்கு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் முதலாவது சர்ச். இது இன்னொரு பார்ட் தான் அங்கால இருக்கு.
ஒரு கிலோமீட்டர் அப்படியே உள்ளுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா அங்கே போய் கொண்டு வைக்கிறேன். முதல்ல இதில் லைனில் நின்று கும்பிட்டுட்டு பிறகு அங்கால போயிடும் மெட்ட சேர்ச்சுக்கு. இப்போ நாங்கள் இந்த லைனில் நின்று இப்படியே இதில் முதலாவது சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் இப்படியே லைனில் நின்று முதல்ல இங்கே கும்பிட்டுட்டு இங்கேருந்து அடிக்கிட்டு அங்கே போவோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்குமே தான் முதல் தரம். அப்போ என்ன நடக்குது, எப்படி பூசையில் நடக்குது, அங்கே என்ன சிறப்பு எல்லாத்தையும் போய் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து இங்கே முதல்ல இங்கே கும்பிட்டுட்டு இதான் முதலாவது கோயில். இங்கே இருந்து அங்கே போயிடும் மெட்ட கோயிலுக்கு. இப்போ இதில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த ஷுவராக தெரியல. முதல்ல இங்கே வந்து அதில் கும்பிட்டுட்டு அடுத்தது இங்கே கும்பிட்டுட்டு பிறகு இங்கேருந்து நடந்து மெட்ட கோயிலுக்கு போயினா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் நிற்கணும். இப்போ இங்கேருந்து போயிட்டு அதில் கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கேயும் மெழுதிரி கொளுத்தலாம், இல்லைன்னா அந்த கோயிலில் பின்னுக்கு இருக்கிற கோயிலையும் போய் மெழுதிரி கொளுத்தலாம். இப்போ முந்தி பார்த்தீங்க, இப்போ நார்மலாக இப்படி க்ரௌட் இல்லாத நேரங்களில் செவ்வாய்க்கிழமை இல்லாத நாளில் வந்து க்ரௌட் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வாகனத்திலேயே கூட அங்கே வரைக்கும் போகலாம். அதே இந்த நேரங்களில் வந்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்கிறதால நீங்கள் வாகனத்தில் போய் வரக்கூடியதாக இருக்காது. இப்போ இந்த நேரங்களில் வந்து உள்ளுக்கு நாங்கள் ஆட்டோ அந்த பைக் அதுவும் அலோடு இல்லையா. நார்மலாக நாங்கள் எல்லாருமே நடந்து தான் போயிட்டு வரணும். என்னென்னா ஆக்கள் போய்கொண்டிருப்பினம் தான், நிறைய பேர் போய்கொண்டிருப்பினோன்றதால அப்படி வாகனங்கள் வர்றதுக்கு கஷ்டம்தான். அப்போ நடந்து தான் போகணும். சரி வாங்க, நாங்கள் போயக்குள்ளே எல்லா இடம் உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன். தண்ணீரை வீணாக்காதீர்கள் என்று போட்டிருக்கு. எவ்வளோத்துக்கு தண்ணீரை வீணாக்கலாமா அவ்வளோத்துக்கு வீணாக்கிட்டு போகிறாங்க. இருந்தவே மாட்டாங்க. இன்னுமே பெரிய லைன் ஒன்று இருக்கு பின்னால. அதுல கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இருக்கு வந்து எனக்கு தெரியும். இதை கொடுத்தீங்க என்றால் மனதிரியை கொடுத்தினா
ஆமா நான் முதலாவது உள்ளுக்கு கும்பிட்டுட்டு வந்து அடுத்தது இதுல மெழுகுதிரி ஏற்றணும். அதுக்கு பிறகு இங்கால ஊதுபத்தி நாங்கள் அடுத்தது இதுல முதலாவது இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இங்க கும்பிட்டுட்டு இங்க இருந்து 2வது கோயிலுக்கு போக போறோம். சில பேர் விடிய வெள்ளனையே வந்து சுத்தி எல்லாம் கோயிலுக்கும் போயிட்டு வலிக்கிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கணும். இந்த 6:30 நேரத்துக்குண்டா அவை எப்படியும் விடிய ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் கும்பிட்டுட்டு வரோம். நடந்து போகணும். அவ்வளவு தூரம்ன்றது இன்னும் வடிவா தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். நான் இன்றைக்கு தான் முதல் வந்திருக்கிறேன். அம்மாவையே கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ தான் வர வந்துருந்தவே. இப்போ இவையோட சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இதால் இப்படியே நாங்கள் 3 கிலோமீட்டர் போவோம். நிறைய பேர் முடிச்சிட்டு வந்தோன்றீங்க. அப்போ நாங்கள் விடிய 6:30 அதில் நிற்கக்குள்ளேயே சில பேர் முடிச்சுட்டு போகணும். வேண்டாம், அது எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியாது. இப்போ யாரும் போகிறாங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், எத்தனை மணிக்கு வந்த நீங்கள், எத்தனை மணிக்கு தொடங்குது, இந்த விஷயங்கள எதுமெண்டா கேட்டு விசாரிச்சு. இந்த இடமெல்லாம் இப்படி வறண்டு போயிருக்குன்னு பாருங்க. இப்போ மழை நேரம்லாம் சரியான தண்ணி நிற்கும்.
இப்போ முடிச்சு போய்கிட்டு இருக்க ஒரு அண்ணாட்ட கேட்டேன்னா எத்தனை மணிக்கு அப்படியே வந்துட்டேன் அப்படியே வெள்ளனே வந்துட்டேன் அப்படியே 1 மணில இருந்து இங்கே பூசையால் தொடங்கி இப்போ விடிய வெள்ளனை வந்தான் வெள்ளனை போகல வாங்க போய் பார்ப்போம். இப்போ லைன் இதில் வந்து ஸ்டக்காகி நிற்கிது. வாங்க போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்னா இப்போ நாங்கள் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்திருப்போம். அதுலேருந்தே லைன் தொடங்கிட்டுது. விடிய 7:15 இப்போ நேரம். நான் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டுருக்கிறேன். எங்களை லைன் அங்கால பின்னுக்கு நிற்குது. நாங்கள் இடையக்குள்ளே எங்கேயாவது போய் இருந்துட்டு அவையோட பக்கத்தில் வரைக்குள்ளே அப்படியே சேர்ந்து போவோம். இதுதான் கோயில். இப்போ அங்கேருந்து வர லைன் இருக்கு தானே, இந்த லைன் வந்து இதுக்குள்ளால சுற்றி தான் போகுது. இப்போ இதுக்குள்ளால சுற்றி அங்கால கும்பிட்டு அதுக்குள்ளால வரீங்க. அதோட இதுல பாத்தீங்கன்னா ஆக்களம் உடையக்குள்ள வந்து பூந்தோன்றிருக்கு. நம்ம போல 3 கிலோமீட்டர்ன்னு சொன்னேன். நான் 3 கிலோமீட்டர் வராது, ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளதாங்க. போய் வர்றது சில நேரம் சொல்லிச்சு நம்ம தெரியல. போயிட்டு வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் வருது. நாங்கள் அங்கே அம்மாவை விட்டு போட்டு இங்கே வந்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னுட்டு வந்த நாங்கள் பார்த்தா கொஞ்சம் தூரம் தான். அதில் இப்போ ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர்லாம் அனுப்பின உடனே அதான் அதுக்குள்ள பெரிய தூரம் இல்லை. அங்கேருந்து வந்துட்டு போகிற தூரம் 3 கிலோமீட்டராக இருக்கு. இதுதான் கோயில். வெயில் வந்து வந்தால் சரியான கஷ்டம். ஏன்னா சரியான க்ரௌடு. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் க்ரௌடு. அது ஆடி செவ்வாய் என்னதால. ஓ, மற்ற நாளுகள்ல பெருசா க்ரௌடு இருக்காது. ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இப்படி கணக்க பேர் வர. மாசத்துல முதல் செவ்வாய். ஆனா கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வந்து போவினா. ஆனா இன்னைக்கு ஆடி செவ்வாய்ன்றதால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் சொன்னவே. இப்போ அங்கே நாங்கள் கும்பிடைக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கோயிலில் கும்பிட்டுட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே தான் கடவுள் உருவச்சிலையில் வச்சுருப்பேன். ஸோ கும்பிட்டுட்டு அந்த கண்ணாடி இடைக்குள்ளால தான் உண்டியல் மாதிரி காசு உள்ளுக்கு போடுறவே. நம்மள அந்த நாங்கள் எங்களோட கோயிலில் வந்து உண்டியல் ஒன்று தனியாக வச்சுருப்போம் தானே, அதே மாதிரியும் இருக்குது. இது அந்த சைட்டுக்குள்ளால தான் உள்ளுக்கு போட்டவே. அந்த எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. கும்பிட்டுட்டு வரைக்கலாம் அந்த கண்ணாடியை வெளியிலேருந்து தொட்டு கும்பிட்டுட்டு அந்த சைட் இடைக்குள்ளால உள்ளுக்கு காணிக்கை செல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 கயிறு கட்டியிருக்கு. அதுக்குள்ளார நாக்களை விடுவினோம். இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். 7:10 லைனுக்கு வந்தது. இப்போ 9:10 ஆகுது. 2 மணித்தியாலம் அங்கேருந்து வர்றதுக்கு எடுத்த நேரம். இப்போ நாங்கள் இதால் சுற்றி கும்பிட்டுட்டு அந்த மரத்தடியில் போய் அந்த வேண்டுதல்களை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி சுற்றி கட்டி விடுறது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இதுக்குள்ள போய் கும்பிட்டுட்டு அதில் வேண்டுதல்களை எழுதி கட்டி விட்டுட்டு வர்றது. இப்போ என்னென்னா 7 செவ்வாய்க்கிழமை இங்கே அப்படி வேண்டுதல் வச்சிங்கன்னு சொன்னால் 7 செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா அது நடக்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை இனி 2 லைனாக போகும். இப்போ வேண்டுதல்களுக்காக சில பேர் இங்கே பனிஸ் குடிக்கிற மற்றது இந்த பிஸ்கெட் அதுலாம் கொண்டு வந்து கொடுத்தவே அதில் லைனில் நிற்கிற ஆக்களுக்கு. அங்கே பாருங்க தண்ணி போத்தல் அதுகளுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். தண்ணி போத்தல் பனிஸ் அது தேவைப்படுற ஆக்களுக்கு கொடுப்பினோம். என்னென்னா சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு அம்மா வந்து 8 வயசு பிள்ளை ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் இப்போ மிஸ் பண்ணிட்டு தேடி கொண்டு இருக்கிறாங்க எனக்கு காணையிலேருந்து. இப்போ சின்ன பிள்ளைகளை கொண்டு வரீங்க என்ன சரியான க்ரௌட் தானே. அந்த நேரங்களில் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா. அங்கே ஒரு அம்மா தண்ணி கொடுத்து வந்துருக்குற எல்லாருக்கும்.
இதாங்க அப்படி சொல்லி சரியா 7 மணில இருந்து ஆக்கிற நிப்பாட்டி வச்சுக்கணும். குழந்தை பிள்ளைக்காரர்கள் அனுப்பித்தான் அவங்களை இப்ப விட்டு கொண்டிருக்கேன். சின்ன பிள்ளைக்காரர்கள் எங்களுக்கு குடிய நடக்குங்க குடிய பிடிச்சா நிக்கிறீங்க. அந்த மெயின் லைனை தாண்டி இங்க ஒரு லைன் வந்து நிக்கணும். அப்ப அவையே தான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இல்லாடி கஷ்டம் ஆகல. இங்கால வந்து வந்து உள்ள போய் கொண்டிருப்பேன். இதுலதான் அந்த வேண்டுதல் எழுதி கட்டுற மரம். மற்ற அதே மாதிரி இப்ப குழந்தை வரம் வேண்டி இந்த தொட்டில் கட்டுற வழக்கமும் இங்க இருக்கு மரத்துல. இப்ப இதுலயும் ஒன்று இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த மரத்துலயும் மற்ற மரத்துலயும் நிறைய இருக்கு. பேர் இருந்தாலும் உள்ளே இருக்கிறார்களாலையும் கட்டுப்படுத்த இயலாம இருக்கு. அதெல்லாம் டக் டக் அண்ட் எல்லாரையும் கும்பிட்டுட்டு போக சொல்லி கொண்டிருக்கிறேன். அதையும் ஒன்றும் செய்ய இயலாது. சரியான க்ரௌட் அதோட இடையக்குள்ள வந்து கூடுறார்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனை. நான் கொளுத்திட்டு இதில் போட்டுட்டு போயிருக்கிறேன். கால் வைக்க சுடுது. இல்லாட்டி இதுலேருந்து விழுகவும் தெரியல. இதுலேயும் இல்லை, இந்த இதுகளில் கொஞ்சம் சூடாக இருக்கு. இந்த தணல்கள் விழுந்துருக்கு. சரி வாங்க, நீ நாங்கள் மழுதிரி கொளுத்துவோம். இப்போ கொளுத்தியாச்சு. நாங்கள் வெளிக்கிட சரியா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 10 மணி ஆயிட்டு நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இப்போ கோயில் எல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் பாருங்க, இன்னும் க்ரௌட் வந்து கொண்டே தான் இருக்கு. இது சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கடை தொகுதி. வந்து என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். பஸ்ல வந்தாலும் இடத்துல வந்துடுறாங்களா இந்த சர்ச்சு கிட்ட. திருவிழாவுக்கு போடுற கடையால் மாதிரி தேன் முறுக்கு கடையால், மற்ற இந்த விளையாட்டு சாமான் அப்படியெல்லாம் வச்சிருக்கணும். திருவிழா கடைகள்லாம்
இந்த மாலை எதுகள் இருக்கு. நானும் ஒரு சின்ன செயின் ஒன்று வாங்கணும்னு பார்க்குன்னு பார்ப்பேன். என்னோட வந்தாக்கில் நான் துளைச்சி போட்டு வந்துட்டேன். அவே எங்க நிற்கணும் தெரியல. ஆஹா, இனி அவே தேடி பிடிக்கிறதா பெரிய டாஸ்கா இருக்க போகுது. இங்கால இந்த சுண்டல் கடையதலுக்கு இருக்கு. அன்னாசி பழம், சுண்டல், அங்கால ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்கு. இந்த இதெல்லாம் இருக்கு. நம்ம சரியான இடத்துக்கு தேடி வந்துருக்கு. கடையில தேடி வந்த நான் வந்தா இங்க இருக்கணும் எல்லாரும் ஐஸ்கிரீம் குடிச்சோண்டு. உங்களுக்கு கோல் அடிச்சா ஒருத்தர் ஆன்சர் இல்லை. எனக்கு இப்ப வருது கோல். நான் 2 தடவை எடுத்தேன். நான் உங்களுக்கு கோல் என்னென்ன இருக்கு? நீங்க என்னோட வந்தீங்க? அன்னாசி கத்தாழை இருக்கு, சர்பத் இருக்கு. எங்க ஆள பாப்பா குழந்தை சரண் ப்ளாக்ஸ். என்ன பேரு? சிரிக்கிறேன். யார் இது? யார் இது? யார் இது? எந்த படியா? வெள்ள படியா? என்ன சரண் சர்பத். ஒரே நேர்ல கணக்க ஜூஸ் அடிச்சு விட்டுருக்கீங்க பாருங்க. இப்ப இந்த கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல நடக்கும். 1ஆம் தேதி கொடியேறி 12ஆம் தேதி 13ஆம் தேதி முடிஞ்சிடும். 12 பின்னேரம் 13 விடிய, அதுதான் முக்கியமான நாளுகள். பச்சி சம்பலோட வேற எல்லாம் இருக்கு. ஒரு ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க இப்ப சம்பலோட ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுல 2-3 கடைகள் இருக்கு. ஏதாவது ஒரு கடைக்கு போவோம். மேல முழுக்க ஐஸ்கிரீம் கடைகள், இதுல இந்த சாப்பாடு கடைகள், அங்கால டான்சிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடைகள் தொடர்ந்துருக்கு. இதுல நூடுல்ஸ் கடை ஒன்று இருக்கு. சம்பல் வடை எங்கேயா சாப்பிட்டு சம்பல் வடை எவ்வளோ தாங்க? 100 ரூபாய்க்கு. மேல கறி ஊத்தி தான் தெரியுமா? சம்பலோட 300 ரூபா. மற்ற சின்ன வடைகள் இருக்கு, சுண்டல் இருக்கு, இந்த முறுக்கதெல்லாம் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி சாப்பிட்டு உள்ளுக்கு அங்கால கடையிலையும் பார்ப்போம்.
உள்ள கறியா இருக்கு. ஷாப்பிங் பேக் உள்ள இன்னொரு ஷாப்பிங்ல சுத்தி தானே, இந்த குட்டி பேக்ல சுத்தி தானே இருந்தது. அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருங்க வேற நார்மலா வெட்டிட்டு தரதான் நல்லா இருக்கு. இது அவ்வளோத்துக்கு நல்லா இல்லை. அதில் சர்பத் நல்லா இருக்கு நினைச்சு குடிச்சா சர்பத்து நல்லா இல்லை. இதுவும் சொதப்பிட்டு விடுங்க வாங்கி ஐ சாப்பிடு. இதுக்குள்ள சுத்தேக பார்த்தீங்கன்னா இந்த வேலருவி இன்னொரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்காங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் எடுத்து செஞ்சுருக்கா இல்லாட்டி இந்த கேம்பர் வேன் இருக்கு தானே, அந்த மாதிரி ஒரு பெருசா செஞ்சிருக்கீங்க. நாங்க போய் பார்ப்போம். உள்ள போய் இருந்து குடிக்கலாம். வேற வித்தியாசமா இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னா நட்ஸ் இருக்கு, குல்ஃபி இருக்கு, சர்பத் இருக்கு, ஸ்பெஷல் ஸ்பெஷல் எவ்வளவு? நட்ஸ் 250. நட்ஸ் வந்து வெனிலா வெனிலா. இது மேலேயும் போய் இருக்கலாமா? வெயில இருக்கு பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்கன்னா இதால மேலையும் போகல. மேல வெக்கையா இருக்க மாட்டேங்க. நான் இடம் அப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் செஞ்சு முடிக்கல. அதாவது செய்யறேன்னு சொன்னா இதை கொழுவி போட்டு அந்த என்ன சொல்ற தரப்பால் மாதிரி போட்டு இதை எடுத்து விட்டுட்டு செய்வேன். மத்தியான நேரம் நல்ல வெயில் நீ அதுக்குள்ள இருக்காது. கடை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பஸ் ஒரு வேனை ஒரு ஐஸ்கிரீம் கடையாவே ஃபுல்லா மாத்தி இருக்கிறாங்க. அது மேலேயும் போய் பார்க்கலாம். இது வயநாடு அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நல்லதா இருக்கு. ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஓகே நல்லா இருக்கு. 250. அனந்த நகர் கிளிநொச்சியில செய்யணும். ஓகே வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. போய் அப்படியே அம்மாவே இதெல்லாம் பக்கத்துல வாங்கி கொண்டு இருந்தவே இப்ப நிக்கிற மாதிரி இதை போய் பார்ப்போம். இங்க ரெண்டவே ஆகல காணையில. அங்கால போய் பார்ப்போம். அம்மா எனக்கு ஒரு ரிமோட் கார்.
இதுக்கு தடியே நம்ம கொண்டு வரோம் அங்க இருக்காது இது ஸ்டோன் இது அங்க இருந்து கூட விட்டு அந்த அது சரி எப்படி இருக்கு வெனிலா பெரியப்பாங்க ஓகே, இப்போ கும்பிட்டுட்டு நாங்கள் இனி வீட்டை வழிகிட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சனம் வந்தோடனே தான் இருக்கு.